Hi, hello buddies. I am Ajay Shashindar Grechan from Primbats Garden School. This is the message from Savitri by Arabindo. The human inch that invade our earth lives the dire imagination dreamed by hell, which, if enacted and experienced here over dual capacity, soon would cease to feel or motion frail could not long endure, were set in their sublime proportion there. Thank you. Bye. Hi, hello buddies. Now Ajay Jivika from grade 5 Primates Garden School. Today's Karmayogi Appa's message. Celibacy without chastity in the mind makes the vital poisonous or perverted. Pure mind expressing it in the body as chastity or celibacy renders the vital richness materially sweet, almost making mother's consciousness emerge. Thank you. Bye. Hi, hello buddies. I am Ajay Kavinya from grade 4B from Primates Garden School. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான சாட்டர்டே ஸ்நாக்ஸ் தான் சொல்ல போகிறேன். சூடான சுவையான ஒரு ஸ்டஃப்டு மிளகாய் பச்சி தான் எனக்கு சொல்ல போகிறேன். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ 2 எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. அப்புறமா சீரகம் 1 ஸ்பூனு. கரம் மசாலா 1 ஸ்பூனு. அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். இன்னொன்று கடலை மாவு எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு. அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள், சீரகம், கரம் மசாலா போட்டு, அப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி ஸ்டஃப்பு. அப்புறமா 4 ஸ்பூன் கடலை மாவு ஒரு பவுலில், அப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் உப்பு. அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும், ஏன்னா அது மிளகாயில் ஊற்றாது. அப்புறமா மிளகா நல்லா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. அப்புறமா நம்ம ஸ்டஃப்டு பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அப்புறமா இந்த மாதிரி நம்ம பேட்டர் ஒன்று ரெடி பண்ணோம்ல, அதை டிப் பண்ணி நல்லா சூடாக என்ன ஆனோடனே ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சூடான ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி.